ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறவர்கள் காலை 9:30 மணிக்கெல்லாம் உள்ளே இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாஸ்டர் டெபோரா அவர்கள் உங்களுக்கு ஞானஸ்தான கிளாஸ் எடுப்பாங்க. ஞானஸ்தான கிளாஸில் உட்காராம ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறவர்கள் பரலோகம் போக முடியாது. ஒரு சரியான ஊழியக்காரன் கையில் தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் என்பது பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஆயத்தப்படுத்தி கொடுப்பது தான் ஞானஸ்தானம். சரியான ஆவி வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் மாற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை, வெள்ளிக்கிழமை நமக்கு கிறிஸ்து இயேசுவின் அப்பத்தை பிடுகிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானமாக நினைவு கூறும்படி இதை செய்ய போகிறோம். அது காமன், பொதுவாக யார் வேணாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்னைக்கு நான் கொடுப்பேன் ஒரு விசேஷித்த ஆராதனை. ஏதோ ஒன்று சிலுவையில் பேச போகிறாருன்னு மட்டும் நினச்சி வராதிங்க. உங்கள் கண்களும் உங்கள் சிந்தனையும் இவ்வளோ காலம் நான் சிலுவையை பார்த்துருக்கேன், இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்தியம் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு என்னவா இருக்குமா? ஆனால் அதை நம்புகிறவர்களுக்கு தேவ மைண்டில் வச்சுங்க. திரும்ப போகும்போது என்ன பலத்தோடு போவீங்க? கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஆலோசனையாய் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலோசனை சொல்கிறேன். என் செய்திக்கு முன்னால் 3/4 மணி நேரம் ஆலோசனை சொல்கிறேன், 1 மணி நேரம் ஆலோசனை சொல்கிறேன். அதிகமாய் உங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு தான் செய்திக்குள்ளேயே வரேன். ஏன்? எப்படி ஆகிலும் வசனத்தின்படி வாழணும், வசனத்துக்காக வாழணும், வசனத்துக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கணுமா? சேனைகளின் எத்தனை சேனை இருக்கு? ஒரு சேனை, 2வது சேனை. தேங்க்யூ. எல்கானாவுக்கு ஊழியம் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? எத்தனை பேர் காரணம்? 4 பேர். ஆட்டிடியூட்லாம் மாற்றிருங்க. மாற்றுறீங்கன்னு சொல்கிறத விட மாற்றிக்கொள்வோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஊழியத்தில் 24 வருஷம் முடிஞ்சு 25 வருஷம் வரும் பொழுது என்னால் தைரியமாக என் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னால் சொல்ல முடியும், நான் உலக ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கவில்லை, என் ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறேன். ஆமென். பெனினால் பலட்சியம் அடைந்தாள், அன்னாலோ ஏழை பெற்றாள். நீங்கள் எத்தனை பெற்றெடுக்கணும்? எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, நான். ஏன் அவ்வளோ மெல்ல சொல்கிறீங்க? வேணாமா உங்களுக்கு? அது ஏழை பெற்றெடுக்கணும்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி சொல்லுங்க, நான். ஒவ்வொருத்தரும் பெற்றெடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அந்த அனுபவத்திற்குள்ளே வரணும். உலகத்தில் குழந்தை பெற்றவள் என்ன ஆனாலாமா? 10 பெற்றவள் பலட்சியமானால், 7 பெற்றவள் பலனடைந்தாள். எல்லாரும் அந்த மாதிரி வரணும். எல்லாம் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்டிடியூட் மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, மனபாவனை, மனப்பக்குவம். எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மனப்பக்குவமாக இருக்கணும். எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை போதிப்பதற்கு மனப்பக்குவம் அடைந்தான். ஸோ ஊழியத்தை விட எது முக்கியம்? ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் என்ன காமிக்கக்கூடாது? இன்னைக்கு இன்னும் நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். என்ன ஆவிக்காக? கண்ணீரின் ஆவிக்காக. எல்கானா வந்திருக்கலாமே,
எலிசபெத் வீட்டுக்கார் வந்திருக்கலாமே, ரேகா வீட்டுக்கார் வந்திருக்கலாமே, சரிதாவோட வீட்டுக்கார் வந்திருக்கலாமே. உங்களுக்கெல்லாம் ஆன்லைன் அவசியம் இல்லையே, உங்களெல்லாம் உடம்புல நல்லா தானே வச்சிருக்காரு ஆண்டவர். நான்சி வீட்டுக்கார் வந்திருக்கலாமே. உங்களுக்கெல்லாம் என்ன குறை? எதுக்கு நடத்துகிறோம்? சாபம் உடைய. நான் அடிக்கடி சொல்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி. நான் ஏன் கூட்டம் நடத்துகிறேன்? டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நடத்துகிறோம். 16 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு 21 பேர் இன்ட்டு என்னையா கணக்கு பார்த்தியார இன்ஜினியர் சிவிலு 2 சிவிலும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கீங்க. ஒரு கணக்கை போட்டு சொல்ல மாட்டீங்க எனக்கு. 2 பேரும் பெரிய கம்பெனியில் வேலை. ஒருத்தர் ஓன் பில்டிங் கட்டுறாரு, இன்னொருத்தர் பெரிய கம்பெனி. 16 × 21 336. 336 பேருக்கு குழந்தை இல்லை, இன்க்ளூடிங் யாரு? பா, குழந்தை இல்லைன்னு நான் சொல்றதை விட எந்த அர்த்தத்தை சொன்ன? ஏழை பெற்றால். அதான் சொல்றேன். இந்த 336 பேருக்கு ஊழியமே கிடையாது. என்ன கொடுமைங்க! என்ன கிடையாது? டார்கெட் பாருங்க அண்ணாளுக்கு. நீங்க அதை வீட்டில் போய் தியானிக்கணும். யாரும் இந்த செய்தியை மறுபடியும் போட்டு கேளுங்க. டார்கெட்டை பாருங்க. ஒரே மைண்டுக்குள்ள வர்றா, எனக்கு எப்படியாவது என்ன வேணும்? இப்ப ஊழியம் வேணும். என்ன இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிற? வேணுமா? ஆனா டைம் இல்லை நமக்கு. இது ஒரு காலம், வேணும்னு விரும்பினதுல ஒரு காலம். இப்போ கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. சரி, அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு காலையிலலாம் காலையில் 4 மணிக்கு யாரும் செவுத்தில் பெயிண்ட் அடிக்கலை. காலையில் 4 மணிக்கு யாரும் கார் எடுத்துகிட்டு ரோட்டில் டிரைவிங்லாம் போகல. அப்படிலாம் இங்கே யாரும் இல்லையே. நீங்கள்லாம் வந்திருக்கலாமே. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிற கிருபையை நீங்கள் தரிசிச்சுட்டு போயிருக்கலாமே. எப்படியாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடாதா? உன் பிள்ளை வயசுக்கு வந்து, இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன் உங்கள் ஆத்மாவில் ஏற்றுக்க மாட்டீங்க? கர்த்தர் இறங்குவார் பாருங்க. அதுக்கு தான் இப்போ கரெக்டாக ஒரு சுத்திகரி பண்ணி வச்சிருக்கிறோம். தெய்வத்தினுடைய நடத்திப்பு இல்லாமல் அருண் வந்திருக்கலாமே. படுத்து தூங்கித்தானே இருக்கான் சோஃபியா வீட்டுக்காரன். ஆன்லைனில் பார்க்க சொல்லலாம். அண்ணன் திட்டினார் உன்னை ஆன்லைனில், நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்ன. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் அ குட் ஹஸ்பண்ட். ஒரு நல்ல கணவனுக்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ ஸ்டெப் எடு. அண்ணால் என்ன பண்ணு? நீ எடுத்து முயற்சி பண்ணு, வேறு வழி இல்லை. நீங்கள் நான் இப்போ சில விஷயத்தை ஆன்லைனில் பேச முடியல என்னால். ஆஃப்லைனில் பேசலாம், பட் நமக்கு அது ஒரு காலகட்டத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆவியானவர் ஒரு குடும்பத்தை எங்கே இருந்து எங்கே தூக்குறாரு பாரு. கையை நல்லா தட்டிருங்க பார்ப்போம். எங்க இருந்து எங்க தூக்குறாரு? 366 பேர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைறதுக்கு என்ன இல்லை? அன்ஃபிட். நீங்க அந்த ஒண்ண மட்டும் தியானிங்க. 600 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 300 × 600. அவ்வளோ பிடிச்ச உட்கார வை. வெரி குட், உட்கார். எங்க போற? இன்னைக்கு முடிவு வருது. இரு பொண்ண 2,19,8.
இத்தனை நாள் ஒரு தலைமுறைக்கு கூட ஆண்டவர் என்ன கொடுக்கலையாமா? நீங்க பாருங்க, நான் அதுக்கு தான் நான் சொல்லுவேன், வயசுல மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்க, இவங்க பக்கம்லாம் நம்ம திரும்பவே நான் என் வாழ்நாளில் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு, சொல்றதுக்கு. ஆழமா நெருங்கி பழகின ஒரு 12 ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஆழமா நெருங்கி பழகின ஒரு 12 ஊழியக்காரர்கள், ரொம்ப ஆழமா. நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்க நல்லா யோசித்து பாருங்க. சாரால் நவ்ரோஜி, நான் பழகின ஊழியக்காரன். நம்ம பாஸ்டர் மோகன், எனக்கு 7 வயசுல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். எத்தனை வயசுல? பாஸ்டர் மோகன். அவங்க எங்க அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கி பேசுவாங்க. என்னை இன்னைக்கு அவர் மறந்துருக்கலாம், ஆனால் நான் என்னைக்காவது பார்க்கும்போது, ஐயா இன்னைக்கு ஊழியத்தில் நான் வளர்ந்ததுக்கு காரணமே அன்னைக்கு நீங்கள் என் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணீங்க. இன்னைக்கு நான் பாஸ்டர் மோகனை எப்பெல்லாம் நான் பார்க்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு அந்த 7 வயசு ஞாபகம் வரும். 9 வயசில் சாரல் நவ்ரோஜி அம்மாவை நான் போய் அவங்க வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்தேன். எதுக்குன்னா, எங்கள் அப்பா 3 நாள் கன்வென்ஷன் வச்சுருந்தார். அடுத்து யாகம்மா, இவங்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பவர் பேங்க். நான் சொல்கிறதெல்லாம் யாரு? பவர் பேங்க். ஜீவானந்தா ஐயா, பீட்டர் ஜான்சன், நான் அவர்கிட்ட தான் முதல் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். அவர் தான் முதல் டிரான்ஸ்லேஷன் பண்ண. சாது செல்லப்பா, இவங்க லைஃப்லலாம் நான் நிறைய ஆழமான விஷயத்தை பார்த்துருக்கேன். பாஸ்டர் நம்ம ப்ராஃபட் ஜான் முத்தையா, பாஸ்டர் ஜெஃப்ரி, இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஆழமாக போயிருக்கிறேன் நான். இங்கே இத்தனை பேரை தாண்டி தான் இன்னைக்கு நான் நிற்கிறது. இன்னைக்கு நான் நின்றுட்டேன் அப்படிங்கிறதுனால ஐயோ ஒரு நாளும் வால்போஸ்டில் பார்த்தா கூட தோத்துறோம். தெய்வமே, அன்னைக்கு நீ நம்மளை நல்லா இருறான்றதுனால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் இவங்க எல்லாரையும் பார்த்தேன். பாஸ்டர் பிரபு, எங்கள் அப்பா, இந்த ஓஎம்ஆரில் ஒரு நீங்கள் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நெல்லையர் ஜெபராஜ். நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் பாருங்கள். அடுத்து நான் ஆழமாக பார்த்த வந்த ஆளெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க எல்லாரையும் தாண்டி தான் வந்திருக்கேன், இவங்க எல்லாரையும் பார்த்து தான் வந்திருக்கேன். இதெல்லாம் நான் சொல்கிற ஆள்லாம் ஜெப மலை. சொல்லுங்கள், அவசரப்பட்டு இந்த மலை மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜெப மலை, நம்மெல்லாம் குன்றுகள். இன்றைக்கும் குன்றுது. இன்றைக்கும் நான் அவங்க இப்போது வருஷத்தில் பாஸ்டர் மோகனுக்கு இன்றைக்கி என்னுடைய அறிவின்படி 76 வயசாச்சு. என்னுடைய அருமை 76. அகஸ்டின் ஜெபகுமாருக்கு 75. பாஸ்டர் ஜெஃப்ரி அவர்களுக்கு 72 என்னுடைய அறிவின்படி. ஒரு நாள் ஸ்டேஜில் நாங்கள் எல்லாரும் ஒரு மீட்டிங்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்டர் ஜெஃப்ரி கூட உட்கார்ந்துருக்கேன் நான். எனக்கு 48 வயசு, அவருக்கு 72 வயசு. 3 மணி நேரம் முழங்கால நிற்கிறார். எத்தனை வயசு? பேசுங்க. ஏய், கை காமிச்சா கீழே விழுந்தான், கை காமிச்சா கீழே முடிஞ்சிச்சு உன் கதை. 3 மணி நேரம் நிற்கிற ஆளு கை காமிச்சா கீழே விழாம சலமாலி அடிப்பேன். பேசுங்க. அவர் எங்களை பார்த்து எனக்கு 2.5 மணி நேரம், அட் த மேக்சிமம் 2.25 மணி நேரம் நின்னேன். நம்ம தான் 80 கிலோ இருக்கமே. 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அட் த மேக்சிமம் நின்னேன். உட்காந்தேன் பாருங்க. என்னை இப்படி பார்த்து சிரிச்சுட்டு, வயசாகி போச்சுரா உனக்குன்னார்.
90 கிலோ போட்டுக்கிறேன். எங்க பாரு 90 கிலோக்கு 2.5 மணி நேரம் பெரிய விஷயம்னே. இவங்க எல்லாருமே எதில் நிற்கிறாங்க? நீங்கள் பாஸ்டர் மோகனை பாருங்கள், இன்றைக்கி 40 நாள் சாப்பிட மாட்டார். அதனால தான் 250 கோடி சர்ச்சு கட்டுறாங்க. நீ 3 வேளை தின்னுபிட்டு நான் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலங்கிற. ஞானம் வேணும்யா. ஊழியம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்மளை விட ஒரு படி மேலே இருக்கிறவங்க கிட்ட குரலை உயர்த்தவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தை சொல்லி கொடுக்கறதே மோகன்சி தான். கரெக்டுங்களா? ஜெபம், அவர் கான்செப்டை பாருங்க. ஜெபம் 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 ஜெபம். தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல கேஸ். ஜெபம் 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 ஜெபம். 250 மேல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கேஸும் உடையுது. எதுல? அதெல்லாம் பவர் ஸ்டேஷன். அங்கெல்லாம் மோதவே கூடாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். அங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி நம்மளை விட மேன்மையாய் இருக்கிற ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீ வாயவே திறந்தாத. எதிர்த்து கூட கூட எதிர்த்து முடிஞ்சிரும் கதை. புரிஞ்சுக்கோ. 366 பேருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லையா? ஊழியில நீ குழந்தை பெத்துக்கிறதுலே இருக்கிற பொழுதுப்பா. குழந்தை பெத்துக்கிறதுலே இருக்கிற. இப்போ வேற ஒன்றும் இல்லை. திருப்தியே இல்லையா? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிக்கிறான். உனக்கு திருப்தி ஆகல பொழுது குழந்தை மூடலையே தாங்கிற. இப்போ குழந்தைக்கு ஒன்றும் முடியலமா. 366 பேருக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன இல்லை? எவ்வளவு பயங்கரம். நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்க. எவனா ஒருத்தன் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சா பரியாசம் பண்ணி கமெண்ட் போடாதீங்க. அமைதி. உங்களுக்கு அதுக்கு என்ன இல்லை? எதுக்குமே சம்மதம் என்ன? பைபிளில் தாவீது சொல்ற, நலமானதையும் பேசாமல் மௌனமா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அவர்கள் கடந்து வந்த பாதைகள் பெருசா இருக்கும். அவங்க கடந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் உற்று நோக்கி பாருங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சாது செல்லப்பான்னு ஒருத்தர் காவியில தான் இருப்பாரு. சகாயம் வந்து சாது செல்லப்பா வீட்டுக்கு வாட்ச்மேன். எங்கிறான் செகண்ட் எங்க இருக்கிற? நீ எல்லாம் பிறக்கவே இல்லை. உங்க அப்பா அவர் இருந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் சகாயம். நானு ஆபீஸ் பாய். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இந்த பிரபஞ்ச அப்பார்ட்மெண்ட் இந்த எங்கே நான் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாட்ச்மேன் இருக்கிறானோ அது மாதிரி வாட்ச்மேன் அவன். எனக்கு நான் ஆஃபீஸ் பாயாக வேலை செய்யும்போது கேட்டார் என்ன, டே ஒரு பையன் உண்டா வாட்ச்மேனா? இருக்கிறான். யாரு? சகாயம். எவனோ ஒருத்தன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் திட்ட சகாயத்துக்கு கொண்டு போய் திருவான்மூர் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. போனீங்க கேட்குறான், ஏன்பா இங்கே செம்மஞ்சேரியில் இருந்த என்ன கொண்டாந்து இப்போ திருவான்மூர் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறியப்பா? எவனோ திருட்டான் அப்பார்ட்மெண்ட்டில். டே சகாயம் அமைதியாரு, ஐயா நம்மளை வேலைக்கு வச்சுக்கிறாரு. இங்கே கூடவா ஐயா? போகிற வர ஸ்டேஷனில் என்னடா திருடுனேன் என்ன கேட்குறான். நான் என்ன திருடுனேன்? வாட்ச்மேனாக உட்காந்து தான் தப்பா? டேய் சகாயம் அமைதியாடுறா, ஐயாவுக்காக ஜெயிலில் உட்காடுறான். என்ன விளங்குதா நான் சொல்கிறது? நான் அங்கே வாட்ச்மேன், அங்கே அவன் வாட்ச்மேன். ஐயா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வடபழனியில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ டேவிட் கன்னியப்பன்னு ஒரு தாத்தா இருந்தார். அவர் கூட அவருக்கு தாத்தா இல்லைப்பா, எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பாட்டு அவர் தான் பாடுறார். ஹார்மோனியை போட்டு வச்சிருப்பார். பழத்தினால வந்த பாவமடா பாருங்க, விட்டான் ஒரு கல்லு. என்ன பழத்தினால வந்த பாவம்? வடபழனியில் நடக்குது இது கதை. பக்கத்தில் ஐயா கூட நான் நின்னுக்கிறேன். டேய் நவுந்த அவ்வளோதான் நீ என்ன சொல்றாரு.
ஐயா கல் அடிக்கிறாங்கய்யா. இவர் கல் ஹார்மோனிய பொட்டியில் உழுது, பொட்டியை விட்டு ஓட வேண்டியதானே தாத்தா. மறுபடியும் ஞான பழத்தினால வந்த பாவமடா, அடே கல் அடிக்காம நிறுத்துறா நலத்தினா. கல்லடிப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள். என்னங்க நீங்க சத்தத்தை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எப்படி பேசினவங்க? சரி, ஐயா கூட இங்கே தான் பிரச்சனை, வடபழனியில் பிரச்சனை. அடுத்த வாரம் நான் ஐயாலாம் சாது செல்லப்பா ஐயாலாம் ஊழியத்துக்காக போகிறோம். அவர் எப்படின்னா ஒரு ரவுண்டு போனாருன்னா 15 நாள். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், கொச்சின், திருவேண்டரம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, அப்படியே ஈரோட்டில் மீட்டிங் முடிச்சு இப்படி வரணும். கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டாங்க ஐயாவுக்கு. பயங்கரமாக பேசுகிறாரு. நீங்கள் சாது செல்லப்பா என் மெசேஜ்லாம் கேட்டால் ஒரு தேங்காவுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். ஒரு தேங்காய், அந்த குடுமி வச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல, அந்த அந்த தேங்காவுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான். அதை கேட்டால் எல்லா ஐயரும் கள்ளத்துக்கு அடிப்பான். இப்படியெல்லாம் அடி வாங்கி பிரசங்கம் பண்ணி காரில் ஏறி வேகமாக ரயில்வே ஸ்டேஷனில் அவரை ஒரு இதில் ஏற்றி எங்களை ஒரு இதில் ஏற்றி அதிலெல்லாம் கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு ஊழியத்தில் கல்லடி வந்தால் கூட பொறுமையாக நிற்கணும். எங்க கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு முன்னால் கல்லடி வாங்கினவங்க கிட்ட கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கற்றுக்காம வர முடியாத இந்த ஃபீல்டில். இன்னைக்கு ஏதாவது சொன்ன உடனே அதெல்லாம் வேலை ஆகாது. அதெல்லாம் ஆட்டிடியூடு. அது இருந்தா 366 பேருக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் என்ன இல்லை? உன் ஆட்டிடியூடுக்கு ஊழியமே கிடைக்காது. கண்ணீரின் ஆவியை தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சார் நான் அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும், நான் நடந்தால் 10 பிசாசு கீழே விடணும், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ 10 பேய் ஓட்டி என்ன பண்ண போற? 11வது பேய் உங்கள்கிட்ட இருக்குது பாரு, உனக்குள்ள. அந்த 11வது பேயை நமக்குள்ள இந்த துரத்தினா தான் 10 பேய் நம்ம பார்த்தா ஓடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மளை விட அனுபவம், நம்மளை விட மூத்தவங்க, நம்மளோட ஞானவான்கள் நிறைய பேர் பூமியில் இருக்கிறாங்க. கற்றுக்கொள்ளுங்கள். கோல்மால் பண்றவங்களும் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நீங்க கற்றுக்க முடியாது. ஆவியானவரோடையே நடக்கிறவர்கள், ஆவியானவரோடையே பேசுறவங்க, ஜெபிக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்க மிகுந்த ஞானமாய் நடங்கள், மிகுந்த ஞானமாய் நடங்கள். தேசம் பலட்சியமாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 10 நிமிஷம் பேசவா? பேசுங்க பாஸ்டர்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டப்புன்னு ஒரு வார்த்தை பேச போறேன். இப்ப பேசாதீங்க போகணும்னு சொல்றவங்க போயிட்டு வாங்க. தரங்க பைபிள. நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பாருங்க. இப்ப ஐயோ இது முன்னாலே பேசிருக்கூடாதா? ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிவியதான் எங்க இருக்கு பாரு, வசனத்தை படிங்க மறுபடியும். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, அது பாம்பு ஆக்சுவலா, அதுக்கு அது என்னது? அது நீண்ட பாம்பு. அந்த பாம்புக்கு தான் பேர் கொடுக்கிறார். என்ன பேரு? லிவியதான்.
லிவியதான் என்னும் கோணலான சர்பத்தையே. அது எப்படி இருக்கும்? உஸ் உஸ் இப்படிதான் போவோம். அது கோணல். அது எங்க இருக்குது? கடலுக்கு அடியில. அந்த நீண்ட பாம்புக்கு பேர் தான் லிவியதான். பாயிண்ட்க்கு வர்றேன், அடுத்து படிங்க. கடிதும் பெரிதும் பலத்ததுமான. எது? கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அது அவ்வளவு சீக்கிரம் தண்டிக்க முடியாது, வெட்ட முடியாது, மனுஷனால ஜெயிக்க முடியாது, மனுஷனால அதுகிட்ட பேச முடியாது, மனுஷன் பேச கேட்காது. அது எதனுடைய ஆழத்துல இருக்குமா? சமுத்திரத்தில் இருக்கிற வலுசர் லிவியதானே கோணலாய் இருக்கிறது நீண்ட பாம்பு. வலு சர்பத்தை அவர் எங்க கொண்டு போடுவாராமா? தண்ணியில தான் இருக்குது. எது? லிவியதான். யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்ல தண்ணி இருக்குது தண்ணி இருக்குது. ஆனா உண்மையான விளக்கத்தை அவங்களால சொல்ல முடியாது. பைபிள் மட்டும்தான் அதுக்கு விளக்கத்தை சொல்லுது. ஒரு பாயிண்ட சொல்றேன், நீங்க ஒத்துக்குனீங்கன்னா நான் அந்த அதிகாரத்தை காமிக்கிறேன். 33 பாயிண்ட் இருக்குது. எதை பத்தி? கோணல், நீண்ட, கடிந்து கடினமானது, பெருசு, வலு சர்பம், பாம்பு, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். என்னது? லிவியதான். அது எங்க இருக்குது இப்ப? அதனுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? அதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சொல்றேன், நீங்க நல்லா எழுதி வச்சுங்களா உங்க ஆவியில. யாரெல்லாம் தேவனுக்காக உயர்ந்து பிரகாசிக்க விரும்புறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் சமுத்திரத்தில் இழுத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன? யாரெல்லாம் பிரகாசிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் எப்படியாகிலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கீழே, அது பணமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், மேட்டுமையா இருக்கலாம். யூடியூப்ல சொல்ற அத்தனை பேரை எது வரைக்கும் தான் சொல்லுவாங்கன்னா 33 பாயிண்ட் அவங்களுக்கு தெரியாது. ஐயோ லிவிதான் வந்துச்சு, லிவிதான் வந்துச்சு, அது என்னது அது என்னது, அவன் பேசுறத பார்த்து தான் கேட்குறீங்களே தவிர அந்த லிவியதானுடைய ஆட்டிடியூட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பைபிள்ல மட்டும்தான் போட்டிருக்கு லிவியதானுக்கு, நீண்ட பாம்புக்கு, கோணலான பாம்புக்கு, வலு சர்பத்திற்கு 33 குணங்கள் இருக்குதாமா. இந்த 33ஐயும் கட்டவிழ்த்து விடுமா. யாருக்கு நேரா? யாரு ஒருத்தர் பிரகாசிக்கிறாங்க, அது ஆராதனையில பிரகாசிக்கலாம், இசைக்கருவியில பிரகாசிக்கலாம், மீடியாவில் பிரகாசிக்கலாம், ஊழியத்தில் பிரகாசிக்கலாம், பாட்டெழுதி பிரகாசிக்கலாம், தீர்க்கதரிசியாய் பிரகாசிக்கலாம், அப்போஸ்தலனாய் பிரகாசிக்கலாம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல பிரகாசிக்கலாம், ஆலயத்தை கட்டலாம், பலிபீடத்தை கட்டுற விஷயத்துல பிரகாசிக்கலாம், லேவி ஊழியத்தை செஞ்சு பிரகாசிக்கலாம், ஆசாரிய ஊழியத்தை செஞ்சு பிரகாசிக்கலாம். யாரெல்லாம் பிரகாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேரா எத்தனை பாயிண்ட் அனுப்புமா? இந்த 33 ஜெயிக்கிறவன் மட்டும்தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர முடியும். என்ன சொல்ல வரீங்க? எல்கானா ஜெயிக்கல, சேனைகளின் கர்த்தாவேன்னு சொன்னா பாருங்க, அன்னாள் 33 ஜெயித்தாள். கைய நல்லா தட்டி வாய திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யாருக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் கிடைக்கும்? கடல்ல இருக்கிற லிவியதானே
நீண்ட பாம்பு, கோணலான பாம்பு, வலு சர்ப்பம், கடல்ல பதுங்கி இருக்கிற அந்த பாம்பு கரெக்டா பார்க்கும். ஓஹோ, வளைச்சி வளைச்சி பாடுறியா? பாடுறியா? பைபிள் படிக்கிறியா? ஓஹோ, உபவாசம் இருக்கிறியா? ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறியா? இதெல்லாம் எது பார்க்குது? எத்தனை பாயிண்ட் இருக்குது? கவனி உனேசிக்கும். எத்தனை பாயிண்ட் இருக்குது? படிங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் பொழுது சும்மா படிச்சிருங்களா? டக்கு டக்குன்னு படிங்களா பாப்போம். படிச்சிடலாமா? என்ன படிச்சிடலாமான்னு கேட்டேன். 10 நிமிஷம் ஆகுமா? யோபு 33 மா எடுமா, டக்கு டக்குன்னு. யோபே, யோபே, என் நியாயங்களை கேளும், என் நியாயத்தை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிக்கொடும். சரி, இதோ என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. உம்மாலே கூடமானால் எனக்கு மறுமொழி கொடும். நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. என் கை உம்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். படிச்சுட்டே வாங்க. நான் சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லாத மட்டும் நினைக்காதீங்க. படிச்சுட்டே வாங்க, உங்க விஷயம் தெரியும். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாராம். இப்ப ஒரு முறை என்ன சொன்னாரு? அந்த லிவியதான எங்க இருக்குது? பேசுங்க, திருப்புங்க. இப்ப திருப்புங்க 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லிவியதானை தூண்டினால் பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? இதெல்லாமே கேள்வி. அதனுடைய கேரக்டரை பாருங்க. அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்ட கூடுமோ? குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்த கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? என்னது? கர்த்தருக்காக பிரகாசிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து அது என்ன பேசும்? விழுந்துரு, விழுந்துரு, சாப்பாட்டில் விழுந்துரு, பெண்கள் விஷயத்தில் விழுந்துரு. அங்க கொஸ்டின் தான். சொல்லுமோ 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 சொல்லுமா. ஃபர்ஸ்ட் அது என்ன பேசுதாமா? நீங்க அதுக்கு மேல படிக்காதீங்க, என்ன கவனிச்சீங்கன்னா புரியும். 3ஆம் வசனத்தில் என்ன பேசுது? இச்சக வார்த்தை. கிழவனுக்கு கூட எங்க இச்சை வருது? மனைவியை அனுபவிச்சவனுக்கு கூட ஏங்க இச்சை வருது? ஒன்னு கடல்ல இருந்து என்ன பண்ணுது? உன் வீட்டு அட்ரஸ் அதுக்கு தெரியும், உன் இமெயில் ஐடி அதுக்கு தெரியும், போன் நம்பர் அதுக்கு தெரியும். என்ன பேசுது? அதனால தான் தூங்கி தூங்கி விழுற.
இச்சக வார்த்தையை பேசுற உடனே அது அப்படியே உனக்குள்ள கவனமா இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க. அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ? ஒரு குருவியோட விளையாடுகிறது போல் நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதன் தோளை அநேக அம்புலிகளினாலும் அதன் தலையை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ? அதன் தோலை அநேக அம்புகளினாலும் சரி, அதன் தலையை எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ? கடல்ல இருந்தாலும் தலையில என்ன எரியுமா? தெய்வத்தோட சிருஷ்டிப்பு அந்த மிருகம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் யூடியூபர்ஸ்க்கு நீ சப்ப கட்டு கட்டாத மேன். யூடியூப்ல என் தெய்வம் என் பைபிள்ல எழுதி இருக்கு, அது கேரக்டர் என்னன்னு. கவனமா இருங்க ஊழியக்காரர்களே. நான் உங்களை விட ஊழியத்தில் சிறியவன் தான், உங்களை விட வயசுல சின்னவன் தான். ஆனால் நாம் எல்லாரும் ஒரே மந்தைக்கு மேய்ப்பராய் இருக்கிறோம். ஊழியக்காரர்களே, அது தலையில நெருப்பு இருக்குமா? அந்த நெருப்புக்கு பெயர் பரிசுத்த ஆவி அல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்நிய அக்கினி. என்ன அக்கினி? அடுத்து, அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ? எதை பார்த்த உடனே? லிவியதான பார்த்த உடனே என்ன ஆயிடுவானாமா? சோ டேஞ்சரஸ். ஏசபேல பார்த்த உடனே என்ன ஆயிடும்? இச்சையில உடனே என்ன ஆயிடும்? முடிச்சு. அடுத்து, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அதையவே உன்னால எழுப்ப முடியலன்னா என்ன பீட்டன? அதையவே உன்னால எழுப்ப முடியலன்னா எனக்கு முன்னால உன்னால நிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அடுத்து, தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள், அதன் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நீர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அதனுடைய வீரியம் என்ன, அதனுடைய உடல் இசை என்ன, அதனுடைய இனம் என்ன, ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை பத்தி சொல்லாம மறைக்க மாட்டேன். இந்த ஒரு புஸ்தகம் தான் அதை பத்தி தெளிவா சொல்லுது. அடுத்து, அது மூடி இருக்க அதன் போர்வையை கிளப்ப கூடியவன் யார்? அதன் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதன் முகத்தின் கதவை திறக்க கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். அடுத்து, முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியா இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பா இருக்கிறது. அடுத்து, அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இறைக்கப்பட்டிருக்கிறது. எது கூட உள்ள போவாதாம். இப்ப நடுவில் நடந்து வந்தானே நீங்க என்ன ஆயிடுவீங்க? கடல்ல இருந்து இப்ப நடந்து நம்ம நடுல வந்து நின்னுச்சா என்ன ஆவீங்க நீங்க? பைபிள் என்ன சொல்லுச்சு? பார்த்த உடனே என்ன ஆயிடும் நம்மளுக்கு? சப்ஜெக்ட் அதான். அடுத்து, அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு இணை பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. அது தும்புகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு வாயத்தரன்ஸ்ல என்ன வரும்? பேசுங்க. அடுத்து, அக்கினி பொறிகள் பறக்கும். அது எங்க இருக்குது? கடல்ல இருந்தாலும் வாயில என்ன இருக்குது? எந்த யூடியூபர் சொல்லி கொடுத்தா இது உங்களுக்கு?
என் பரிசுத்த வேதாகமம் தான் சொல்லும். அடுத்து, கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளில் இருந்து புகை புறப்படும். நாசின் என்னது? மூக்கு. அந்த மூக்குல இருந்து இந்த சட்டியில எல்லாம் புகை வருமே, அத மாதிரி வருமாமா. அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும், அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும், அதன் கழுத்திலே பெலன் குடிக்கொண்டிருக்கும், பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும். என்ன ஆடுமா? பாருங்க, நீங்க வசனத்தை பாருங்க, ரொம்ப ஆழமா இருக்கும். போக அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும், அதன் நெஞ்சு கல்லை போலவும் ஏந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கும். அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது. என்னங்க? படிங்க. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது, கமன் கற்கள் அதற்கு துரும்பாகும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேல் ஓடும். அது ஆழத்தை உளைப்பானையை போல் பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும். அது கடலை தைலம் போல. ஒரு சிறுப்புச்சுனா கடல் காணும். ஐயோ, நான் ஞானஸ்தானம் எடுக்க கடலுக்கு வரல பாஸ்டர். அடுத்து, அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும், ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமா இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமா எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறது என்றார். மேட்டிமை எல்லாத்தையும் என்னவா நினைக்குமா? அற்பமா. அப்ப அது எவ்வளவு பெருமையா இருக்கும்? காடு இருக்குல்ல, அந்த காட்டில் ஒரு கழுதையும் சிங்கமும் உட்காந்துருந்துச்சு. இந்த கதையை சொல்லிட்டு ஜபத்துக்கு போ. கழுத புலிகிட்ட போய் கேட்டுச்சான், ஏய் காட்டுக்கு யாரா ராஜா? உடனே புலி சொல்லிச்சான், இந்த சனியை ஒன்று உட்காந்துக்குது பாரு. யாரை பார்த்து? சிங்கத்தை பார்த்து. அந்த சனியை ஒன்று உட்காந்து, அந்த சனியை தான் என்னைய வந்து கேட்குறேன். உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சான், அந்த பார் புலி, நீ ரொம்ப பேசினுக்கிற. அவன் என்ன கேட்டான்? கழுதை என்ன கேட்டான்? அதை படுத்திருக்காரு பாரு, ராஜான் மரியாதையா சொல்லு அப்படின்னு கோவப்பட்டு ஒரு அப்படின்னோடனே கழுதைக்கு பயம் வந்துச்சு. பிரச்சனை நம்ம தேவையில்லாமல் எழுப்பிட்டோமோ, நம்மால் நம்மளை போட்டுற போறான்னு கழுதை ஏஞ்சி புளியை கூட்டினு வா போயிடலாம், தேவையில்லாமல். ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நீ என்ன கேட்டு போவோம், பெருமையினாலே நீ சாவ போற அப்படின்னு கழுதை சாபம் விடுது. யாரை பார்த்து? சிங்கத்தை பார்த்து. புலி சொல்லுது, நீ என்னைக்கு போறியோ தெரியல. உடனே சிங்கம், ஏய் காட்டுக்கே நான் தான் என்னது போ. கழுதையும் புலியும் சேர்ந்து சாபம் விடுது. யார? நீ நாரின்னு போற பாரு, ஒரு நாள் பார்த்துனே இருக்கு. உன் பெருமைக்கு நீ இல்லாமே போற பாருன்ட்டு போயிட்டு புலி சொல்லே, போடா போடா போடா. சிங்கம் சொல்லுது, போடா போடா. ஏன் சொன்னா மெச்சிட போறோம், போடா. ரெண்டு பேரும் திட்டிட்டு சாபம் போட்டு போயிட்டாங்க. காட்டுக்கு ராஜா இல்ல, ஐயா கால் நீட்டி படுத்துனுங்கிறாரு. நான் தான்டா ராஜா. யாரு ராஜா? நான் தான்டா ராஜா. யாரா ராஜா? நான் தான்டா ராஜா. டே ராஜா, யாரா ராஜா? நான் தான்டா ராஜா. அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே யானை வந்துச்சு. யானை வந்து பக்கத்தில் நிற்கிது.
யானை என்ன கேட்குது, என்ன ஒரு மாதிரி சோகமாக உக்காந்துக்கிற? சிங்கம் சொல்லுது, தவிர போயிடுற, அச்சிட போகிறேன் நான். ஏய் என்ன சோகமாக உக்காந்துக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, இந்த கழுதையும் இந்த புலியும் வந்து என்ன சாபம் போட்டு போயிட்டாங்க. அப்போ யானை விசாரிக்குது, என்ன இப்படி உன்னை போய் சாபம் போட்டாங்க, நீ காட்டுக்கே ராஜாவாச்ச, இன்னத்துக்கு சாபம் போட்டாங்க? அப்போ சிங்கம் யானை கிட்ட கேட்குது, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு. இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமா உனக்கு அப்படின்னு யார்கிட்ட கேட்குறத? சிங்கம் யானை கிட்ட கேட்குது. யானை சரியான பெருமைக்காரன் கொள்ளுதுன்ட்டு யானை மெல்ல நடக்குது. இது கோவம் வந்துச்சு. ஏய் கேட்குறேன் யார் ராஜா, நீ பாட்டு நடக்கிற. சரி விடு, அது தப்பாக கேட்டுருங்க, கைதியும் புளியும் இதுங்களுக்கு இதே வேலை தான். உன் வாயில் இருக்கிற வார்த்தையை பிடிக்கி உன்னையே டென்ஷன் ஆகிறதா இதுங்களுக்கு வேலை. எல்லாத்துலேயும் ஒரு கழுதியும் ஒரு புளியும் இருக்கும், விட்டு நீ தான் ராஜான்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஏய் சொல்லிட்டு மரியாதை இந்த இடத்த விட்டு போ, இல்லை உன்னை முச்சிடுவேன் கதைய அப்படின்ன உடனே யானை கரெக்டாக தூக்கி சுற்றி ஒரே அடி அடிச்சிச்சு கீழே. இடுப்பு தண்டு ஒழிஞ்சிச்சு. எதுக்கு? நீ காட்டுக்கு தான் ராஜா, நான் காட்டுக்கே பலசாலியா இருக்கிறேன். ராஜாவுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. இனி பேசாத. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, எதை மேன்மையா நினைக்கிறீங்களோ அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார் ஆண்டவர். மைண்டுக்குள்ள வச்சுங்க. லிவியதானே பிரகாசிக்கிறவர்களை அழிக்கும்படி இச்சக வார்த்தை பேசும்படி இருக்கிற ஒரு மிருகம். அது எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. அது வெளியே இப்ப வராது. மைண்டுக்குள்ள வச்சுங்க. வெளியே வந்துச்சாமே உலகத்தான் புழுவான். அது இப்ப வராது. அது எப்ப வரும்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. மணவாட்டி போய் நம்ம அதை பார்க்கவே கூடாது. நமக்கு அதுக்கு என்ன இல்லை, நீங்க ரகசிய வருகையில போன பின்னால யாரெல்லாம் கைவிடப்பட்டாங்களோ அத்தனை பேரும் அதை சந்திப்பார்கள். அப்பந்தான் அது கடல்ல இருந்தா அப்படியே சும்மா ஜம்முன்னு அப்படின்னுச்சுன்னா புகை வரும், நெருப்பு வரும். சும்மா கடல் தான் அதுக்கு குடியிருப்பு. இப்ப கடல்ல தான் இருக்குது. கடல் உள்ள இருக்கிற டைட்டானிக் கப்பல்ல ஒளிஞ்சுக்குது. அது ஜாக்கும் ரோஸங்கிறாங்க பேர். ஜாக்கும் ரோஸும் பாடினாங்க பேர். கடல் அப்படியே நின்று ஜாலியா வாயில கச்சி ஈத்தும் போயிடுச்சு. ஏன் சொல்லிட்டா, கப்பலை விட்டுட்டு இந்த கப்பல் கடல்ல முழுகவே முழுகாதுன்னு பெருமை பாராட்டினாராமா டைட்டானிக் கப்பல் ஓனர். தெய்வம் நடு கடல் வரைக்கும் அமைச்சிருச்சு. எத அதோட போனதுதான். அதை பார்க்க போனவங்க கூட அவுட்டு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, யாரெல்லாம் தெய்வத்துக்காக பிரகாசிக்கிறீங்களோ அவர் வர்றதுக்குள்ள அத்தனை பேரையும் கீழே தள்ளுறது தான் இதனுடைய மறைமுகமான வேலை. அதுக்கு 34 பாயிண்ட் இருக்குது. யோபு 41 34 பாயிண்ட் இருக்குது. அடுத்து அதனுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? கடலுக்குள்ள. அது நீண்ட பாம்பு, வலு சர்ப்பம், கோணலான பாம்பு. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, லிவியதானே. அது யாரால மட்டும்தான் சாவடிக்க முடியும்? ஒரே செய்தியை 2 வகையா உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன். நீ யூடியூபை பார்த்துக்கின்னு பயந்துக்கின்னு ஐயோ வந்துருமோ உடனே சொல்லிட்டான். யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, கடலில் இருந்து அது வெளியே வந்து விட்டது. இதுக்கு பயந்த முதல் யார் தானே பேர் சொன்னா வெக்கக்கேடு. டெய்சி பாஸ்டர் தான் முதல்ல பயந்தது. ஏன்னா இன்னமும் வெளியே வந்துச்சாமேனா அது நம்ம பார்க்கக்கூடிய மிருகம். நம்ம எல்லாம் பரலோகம் போயிருவோம், ரகசிய வருகையில போயிருவோம். என் ஆண்டவர் அழைத்து சொல்லுவார்,
அதெல்லாம் பார்க்கிறதுக்கு இந்த கண்ணை அவர் சிருஷ்டிக்கல. எல்லாரும் சொல்லுங்க, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நான் இல்ல. ஆமென். எத்தனை பேருக்கு டவுட் கிளியர் ஆச்சு? கிளியர். அப்ப இனிமேல் எதை நீங்க நம்ப கூடாது. யூடியூப்ல வந்தத கடலுக்கு வெளியே வந்துச்சு, படகுல உட்காந்துக்குது, கப்பல் மேல ஏறுது, சைட்ல வருது, அப்படியே பல்லுல ஈன்ச்சு. இந்த ஈ ஊலாம் இல்ல. பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது? சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் விஷயம் இல்ல. எது சொல்றது? 34 பாயிண்ட் இருக்குது. அது எங்க படுத்திருக்குமா? கடல் சமுத்திரத்தில் தான் இருக்குது இப்ப வரைக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டு மனவாட்டியா இருக்கிற நாங்க யாரும் அதை பத்தி படிப்போமே தவிர அதை நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு தப்பிக்கணும்னா ஒரே வழி, சேனைகளின் கர்த்தாவே. ஏன் 4 மணில இருந்து மணி 10:45 ஆச்சு? ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? அந்த வலு சர்பத்துக்கு தப்பிக்கிறவங்க தான் உட்கார்ந்துருக்க முடியும். 10:45 ஆகி போச்சியா? தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு. பொங்கல் கிங்கல் சாப்பிட்டு தமிழ் புத்தாண்டு ஏன் உட்காந்துருக்கீங்க? இன்னும் எப்போ முடியுன்ற ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்காக முடிச்சோன்னே வீட்டுக்கு போக போறீங்க. நான் முடிச்சோன்னே ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு சம்பந்தம், ஒரு கல்யாண சம்பந்தம் பேசி முடிக்கணும். நான் 12 மணிக்கு அந்த குரூப் வருது. அது வந்தால் வந்து போது நம்மளுக்கு சர்ச்சு தான் ஊழியம் தான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம், அது சம்பந்தம் பேச வர்றாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணம் எப்படியாவது அதற்கு தப்பித்து கொள்ள வேண்டும். ஆன்லைனில் இருக்கிறவங்க, ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளை விட உயர்ந்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கொடுக்கலன்னா இந்த கேரக்டர் தான். எந்த கேரக்டர்? லிவியாதானே கேரக்டர். அது மேட்டிமையானதை பேசும், அதன் வாயிலிருந்து இச்சக வார்த்தை வரும். வேணாம், நான் நிறைய பேச விரும்பல. நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் ஆன்லைனில் இருக்கிற டேக் யூர் மொபைல் அண்ட் கிவ் அன் ஆஃபரிங் ஃபார் த மினிஸ்ட்ரி. இங்கே இருக்கிறவங்களும் ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்க ரெடியாயிருங்க. நல்ல தகப்பனே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்திற்காக, தான் பெற்ற சத்தியத்திற்காக கொடுக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதித்து தாரும். ஊழியத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறீர், இயேசுவின் நாமத்தில் ஆமென். டேக் கேர் ஆன்லைன் பீப்புள். நான் ஆன்லைனில் சுத்திகரிப்பு நடத்த விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக ஆஃப்லைனில் தான் நடத்தணும். ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நடத்தி ஒரு 15 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். டேக் கேர் பண்ணுங்கள். பாய். டேக் கேர். லவ் யூ. காட் பிளஸ் யூ ஆல்.